ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது கும்பம் ராசி. கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது, அதன் மூலமாக அவங்க இந்த வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான அற்புதங்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனுடைய சொந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தாங்க. 10வது வீடு அப்படிங்கிறதுனால தொழிலை தான் குறிக்க போகுது. இதுபோல் தொழிலை குறிக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ராசிக்கு 10வது வீட்டாகிய ரிஷபத்தில், அதுவும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அரசனுக்கு உரிய கோளாக கருதப்படக்கூடிய சூரியன் உழைப்பிற்கு உரிய காரகனாக அமரக்கூடியவர். சூரியன் உழைப்பிற்குரிய காரகனாக இருப்பதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவருமே இந்த டைமில் உழைக்க வேண்டிய ஒரு காலமாகவே அமைஞ்சிருக்குங்க. சித்திரை மற்றும் கத்திரி வெயிலுக்காக நிறைய விசேஷங்களானதும் சுப நிகழ்ச்சிகளும் தள்ளி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை வைகாசி மாதத்தில் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சுபயோகத்தில் வரக்கூடிய சுக்கிர பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் தங்களுடைய வீட்டு விசேஷங்களை நடத்துவதில் ஆர்வம் செலுத்தினாங்க நம்முடைய முன்னோர்கள். வசந்தத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறதுனால தான் கோவில்களில் கூட வசந்த உற்சவங்கள் எல்லாமே கொண்டாடப்படுது. மேலும் முருகனுக்குரிய அற்புதமான தினமான வைகாசி மாதம் அப்படிங்கிறதுனால முருகன் உரையக்கூடிய 6 படை வீடுகளிலும் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை முருகர் தலங்களிலும் விசாக திருவிழா ரொம்பவே விமர்சையாகவே கொண்டாடுவாங்க. ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் காணப்படுதுங்க. இப்படிப்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாமே கும்பம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க, அவர்களுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதத்திற்கான கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 24/5/2024 அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீடு ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 9/6/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. பொதுவாகவே கும்பம் ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலுமே அதை நிதானமாக அணுகக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களால் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுங்க. மேலும் வாகனங்களில் செல்லும் பொழுதோ, பணிபுரியக்கூடிய இடத்திலோ, ஆயுதங்களை கையாளும் பொழுதோ ரொம்பவே கவனமாக நீங்கள் இருக்கணும். சுப செலவுகளானது இந்த மாதத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்து வந்த உற்சாகமானது இன்னுமே உங்களுக்கு கூடுதலாக அதிகரித்து கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் உருவாகுங்க. மேலும் நீங்கள் எடுத்த எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அதில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே விலகி போகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா சற்று விழிப்போடு இருப்பது இந்த மாதம் நல்லது. மேலும் பொருட்களை எல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதலோடு கவனத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பணம் கூட இந்த டைமில் உங்களுடைய கைக்கு வரத்துக்கு தாமதமாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருக்கீங்கன்னா அலைச்சலையும் வேலையில் இருக்கக்கூடிய பழுவையும் சந்திக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நேரிடும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் கூட ஏற்படும். மேலிடத்தினால கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாம் சரிவர செய்து நீங்கள் பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. பணியிடம் காரணமாக, பணியினுடைய நிமித்தம் காரணமாக நிறைய பயணங்கள் செல்ல வேண்டிய ஏற்படும். மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே விலகி போகுங்க. வீணாக ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களும் விலகி போகும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சகோதரர்களோட கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இருந்துகிட்ருக்கு, அவங்கக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பேசாமலாம் நீங்கள் டிஸ்டர்ஸோட கேப்பப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போன்ற யாருக்கிட்டையாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே இந்த மாதம் விலகி போகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. மேலும் இந்த மாதம் உங்களுக்கான செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். இதனால் கூட உங்களுக்கு வீண் கவலைகளானது ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளே தேடி புதிய பதவிகளானது சேரப்போகுதுங்க.
மேலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலுமே கூட எப்போதுமே முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பொது நலத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சமுதாயம் சார்ந்த எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு நீங்கள் தீவிரமான முயற்சிகள்லாம் மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க. ஆனாலுமே கூட உங்களுடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமுமே ஏற்படாது. சக கலைஞர்களுடைய உதவியால் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் அதிக அளவு வளர்த்துப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றிய கவலைகளை எல்லாம் தவிர்த்துட்டு கூடுதல் கவனத்தோடு படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் வீண் அலைச்சல்களையும் இந்த மாதம் சந்திப்பீங்க. மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது உங்களுடைய முயற்சிகள் மற்றும் வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படக்கூடியதாகவே இருக்குங்க. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னா அந்த முயற்சியிலெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதற்கான நல்ல சூழ்நிலையும் அமையும். மேலும் சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவமானது அதிகரித்து கிடைக்கும். அரசு வேலை தொடர்பாக நீங்கள் ஏதாவது முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா அரசு பணி கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலமாக தாங்க அமைஞ்சிருக்கு. மேலும் கும்பராசியை உடையவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும். காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் புரிதல்கள் போன்றவை எல்லாமே சிறப்பாகவே இருக்குங்க. இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். என்னதான் பொதுவான பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும் வகையில் அவிட்டம் நட்சத்திரத்தை உடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் போன்றிய கவலைகள் எல்லாமே ஏற்படுங்க. பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நீங்கள் அதிக அளவு வேகத்தை காட்டுவீங்க. மேலும் ஆர்டர்கள் கிடைப்பதில் ஒரு சிலருக்கு தாமதங்கள் ஏற்படும். முயற்சிகளுக்கு தகுந்த லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிரமங்கள் அனைத்தும் குறைந்து போகும். ஒரு சில தடைகளானது ஏற்பட்டாலுமே கூட அனைத்து செயல்களிலுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சதயம் நட்சத்திரத்தை உடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாடிக்கையாளர்கள் கவர்ந்து இழுப்பீங்க. புதிய திட்டங்களை எல்லாம் திட்டுவீங்க. என்னதான் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட கடன் சுமையை பார்த்து அதிகரிக்காம பார்த்துக்கோங்க. கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டி இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை உடைய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்கள் எல்லாம் உருவாக போகுதுங்க. அதிகார பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். பணத்தை பாதுகாப்பது சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுடைய செயல்பாடுகளை ரொம்பவே கவனித்து செய்யுங்க. மேலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சுமூகமான உறவுகளை எல்லாம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் கும்பம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நிகழக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா எளிமையான பரிகார முறையும் இருக்குங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஏற்பட இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட அந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதற்காக தான் ஆன்மீகத்தில் பரிகார முறைகளும் செயல்படுத்துகிறோம். அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க. சனிக்கிழமை தோறும் எல் சாதத்தை சமைத்து சனி பகவானுக்கு நெய்வேத்தியமாக செய்து காகத்திற்கு வைத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து போகும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது பெறும். சனிக்கிழமைகளில் எந்த பரிகாரத்தை செய்ய தவறியவர்கள் கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிந்த யாராவது ஒருவருக்காவது, அதாவது குறிப்பாக பார்வையற்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். மேலும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 23, 24 மற்றும் 25ஆம் தேதி காணப்படுதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே மாதம் 16, 17, ஜூன் 12, 13 மற்றும் 14ஆம் தேதி அமைந்துள்ளது. இந்த தினத்தில் உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் முடிவுகள் எதுவும் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். இல்லை தொழில் விரிவுபடுத்துறீங்க, புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்டகரமான தினங்களை பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுக்கு லாபங்கள் அனைத்தும் சேர்வதற்கு இந்த கிழமைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த பதிவில் கும்பராசி நேயர்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.